இந்த மால் வந்து எங்களோட ஃபேவரைட் கோ டூ பிளேஸாவே மாறிடுச்சு. இதுங்க ஏதோ பர்ச்சேஸ் பண்றதுக்காக போறோமோ இல்லையோ, கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்காக போயிடுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பெட் ஷாப் இருக்கு. அங்க வந்து நெறைய பெட்ஸ் எல்லாம் வந்து சேல்க்கு வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து டாக்ஸ் கூட கேட்டும் நெறையா இருக்கும். பட் ரீசென்ட் டைம்ஸ்ல இங்க வந்து வெறும் டாக்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஆனா, இங்க போனாவே நமக்கே ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும். டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் ஆஃப் பெட்ஸ் இருக்கும். அது பக்கத்துல போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது நல்லா தூங்கிட்டு இருக்கும். ஒரு சிலதெல்லாம் செம்ம ஆக்டிவா இருக்கும். வீட்ல என்னைக்காவது போர் அடிச்சது, சரி எங்கேயாவது போலாம் அப்டின்னாவே இந்த மால்க்கு வருவோம். சரி இந்த மால்க்கு வந்தாவே மெயினா வந்து இந்த பெட் ஸ்டோருக்கு வந்து இருக்க பெட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எனக்கும் டாக்னா வந்து ஃபர்ஸ்ட்டு ரொம்ப பயமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வீட்ல ஒரு பெட் வளர்த்துனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த டாக் மேல இருக்க பயம் எல்லாம் போச்சு. இங்க யுஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லார் வீட்லயும் ஏதாவது ஒரு பெட் இருக்கும். கேட்டு, டாக் இல்லன்னா வந்து ஏதாவது ராபிட் அந்த மாரிலாம் நெறையா வந்து டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் ஆஃப் பெட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா, இங்க வந்து அவிங்க பெட்ஸ் மேல வந்து அவ்ளோ ஒரு கிரேஸா தான் இருப்பாங்க. இங்க வந்து பெட்ஸ்லாம் நெறைய வச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் சேல் பண்றதுக்காக அதாவது நமக்கு வந்து ஏதாவது ஒரு பெட் புடிச்சிருக்கு, ஏதோ ஒரு டாக் நமக்கு இது வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அங்கேயே ப்ளே ஏரியா மாரி இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக எடுத்து விடுவாங்க. நம்ம வந்து அந்த மாரி பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். தனியா ரூம் கூட இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு புடிச்சிருக்கா, ஓகே இந்த பெட் வேணுனா எடுத்துக்கலாம். அது இல்லாம நெறைய ரெஸ்க்யூ டாக்ஸ்லாம் கூட வச்சிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வேணுனா ஃப்ரீயா கூட அடாப்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.